ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக் வீடியோ நம்ம பார்க்கலாமா? என்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸை நான் உங்ககிட்ட காட்டுறேன். கலெக்ஷன்ஸ்னால் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக யூசர் ஃப்ரெண்ட்லியான ஹேண்ட்பேக்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுலேயும் பாதி வந்துட்டு நான் வாங்கினது கிடையாது. லேடிஸ் வந்துட்டு வெளியில் போகும்போது ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனால் நமக்குன்னு ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதில் வெயிட் ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அதுவே பாதி டென்ஷன் ஆகிடும். வெயிட் ஏற்றாமல் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா, இது எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தது தான். விமென்ஸ் டேக்காக கொடுத்தாங்க. இது ஸ்லிங் பேக்கு. ஸோ வாட்டர் பாட்டில்லாம் கேரி பண்ணிட்டு போக முடியாது. சும்மா நார்மலாக ஒரு ஃபோனு, பர்ஸு அது மட்டும் வச்சுக்கலாம். ஸ்லிங் பேக்லாம் நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவேங்க, எடுத்துக்க மாட்டேன். இதுவுமே எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தது தான். ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்லிங் பேக்காக தான் இருக்கும் எனக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்லேருந்து கொடுத்தது. அந்த மற்ற 2 ஸ்லிங் பேக்கை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கு நான் எடுத்துகிட்டு போவேன். என்ன ஆஃபீஸ்க்கு நான் லஞ்ச் பேக் தனியாக தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதையுமே நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இது நான் வாங்கினது. டக்குன்னு எங்கேயாவது வெளியில் நம்ம கடைக்கு போகணும், இல்லை பையனுக்கு கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோன் மட்டும் உள்ளே வச்சு வண்டியில் தொங்க விட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் அது வாங்கினேன். அது பட்ஜெட் ரொம்ப கம்மி தான். இதுவும் எனக்கு ஒரு மேம் ரிட்டையர்மெண்ட்டுக்காக வாங்கி கொடுத்தாங்க. இதுலேயுமே நிறைய திங்ஸ் வைக்க முடியுதுங்க. பட் வாட்டர் பாட்டில், சின்ன பாட்டில் வேணால் வச்சுக்கலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக் வந்துட்டு நான் முன்னாடி ட்ரெயினில் ஆஃபீஸ்க்கு வருவேன். அப்போது நான் லஞ்ச் பேக் தனியாக தூக்குவேன். பேக்கும் எனக்கு பெருசாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் வாங்கினது. பேக் பார்த்திங்கனாலே தெரியும், பழசாக தான் இருக்கும். இதுவும் ஒரு பழைய பேக் தான். பட் ஆஃபீஸ்க்கு இப்போவும் ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. இது நிறைய திங்ஸ் வைக்க முடியும். நான் ஒவ்வொரு நேரம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, டிஃபன் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதிலே நான் எடுத்துகிட்டு போய்ப்பேன். இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வாங்கும்போது ஹேண்டில் வந்துட்டு கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ஷோல்டரில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேக் வந்துட்டு பட்ஜெட் ரொம்ப கம்மிங்க. ஒரு 500 கிட்ட தான் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. நான் வாங்கி ஒரு 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல கொஞ்சம் கூட அந்த இது எதுவுமே போகலை. ஒரு ட்ரெஸ்ஸு கூட நம்ம வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம், அந்தளவுக்கு இதாக இருக்கும். இது வந்துட்டு லாவின்னு ஒரு பிராண்டோட பேக்கு தான். இது என் பர்த்டேக்காக ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. பர்த்டேக்கு பேக் வாங்கணும் அப்படின்றதில் நான் வாங்கினேன். நான் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ரோஷன் கடையில் தான் வாங்கினோம். அது இல்லாததுனால இது வாங்கிட்டேன். இந்த பேக் வந்துட்டு அவ்வளோ நிற்காது. இந்த பின்னாடி இது ஏன்னு தெரில, வாங்கினதுலேருந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிறதுனால கீழே வச்சோன்னே தொப்புன்னு விழுந்துடும். இதுதான் இப்போ நான் கரண்ட்டாக ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பேக்கு. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆஃபீஸில் திடீர்னு எங்கேயாவது ஏதாவது நம்மளுக்கு போகிறோம், கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா அதில் எல்லாத்தையுமே நம்ம அதில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பர்ஸ் கலெக்ஷன் தான். பர்ஸ்லேயுமே பாதி நான் வாங்கினதாக இருக்காது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது, பையன் வாங்கி கொடுத்தது, பர்த்டேக்கு அந்த மாதிரி தான். பட் ஒவ்வொரு தடவை யார் வேறு வாங்கி கொடுத்தாலும் ஒரே மாதிரியாக எனக்கு வரல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்துட்டு ஆஃபீஸில் வாங்கி கொடுத்தது தான். இதுவுமே ஒரு உமன்ஸ் டேக்காக வாங்கி கொடுத்தது. அப்புறம் இது நான் வாங்கினது. இதுவுமே ஒரு 100 சம்திங் அந்த மாதிரி தான் பட்ஜெட். பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் தான் எல்லாமே வாங்கியிருக்கேங்க. இது வந்துட்டு இந்த ஜுவல்லரி ஷாப்பில் கொடுப்பாங்கள்ல அந்த பேகு. இது வந்துட்டு இந்த டாய்லெட்ரி பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஊருக்கு போகும்போது மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்குன்னு. அதுலேயே ஒரு 3 பேக் கிட்ட வச்சுருக்கேன். எல்லாமே பழசாயிடுச்சு, கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். இப்போ கரண்ட்டாக அந்த வயலட் கலர் பேக் மட்டும்தான் நாங்கள் வெளியில் போனால் எடுத்துகிட்டு போய்க்கிடுவோம். இது ரோஷன் பர்ஸுங்க. இதில் நம்ம ஃபோனும் வச்சுக்க முடியும், திங்ஸ் எதுனாலும் வச்சுக்க முடியும். வெளியில் போகும்போது இந்த மாதிரி பர்ஸ் மட்டும், நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் தேவைப்படாத டைமில் பர்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது ரோஷனில் பேக் வாங்கினா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கள்ல, அந்த பர்ஸ் தான். இதில் ஏதாவது இந்த பேப்பர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு, பில் ஐட்டம் வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த பர்ஸ் வந்துட்டு கரண்ட்டை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பர்ஸு. காயின்ஸ் போடுறதுக்கு தனியாக பவுச் இருக்கும். வேணும்னா அதில் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பர்ஸில் அதிகமாக காசு வச்சுருக்க மாட்டேன், நம்மக்கிட்ட ஜிபே இருக்கிறதுனால அதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரியே எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சாச்சுங்க. அவ்வளோதான். பாய்.